ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? நல்லபடியாக தீபாவளி ஓடிடுச்சுங்க. சூப்பராக எல்லோரும் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடியாச்சு. அன்றைக்கி நமக்குலாம் தீபாவளி யூனிஃபார்ம் தெரியுமா? நைட்டி தாங்க. ஏன்னா நமக்கு அதை போட்டுட்டு தான் நம்ம வேலை பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் புது ட்ரெஸ்ஸு போடவே இல்லை. நேற்று ஒரு ட்ரெஸ் இருந்தது, சாரீ. அதை நேற்று அமாவாசைக்கு கோயிலுக்கு கட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் தீபாவளி அன்னைக்கு ஒரே பிஸி தான் மேடம், அவ்வளோ பிஸி. காலையில் எழுந்திரிச்சு பலகாரம்லாம் பண்ணிவிட்டு புள்ள குட்டியெல்லாம் எல்லோரும் சாப்பிட சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் பரபரன்னு வயலில் போய் அங்கே நம்ம புள்ள குட்டியெல்லாம் பார்த்து அதுகளை எல்லாம் மேய்க்க கட்டி கொடுத்து கட்டுத்தரையெல்லாம் கூட்டி பண்ணி தண்ணியெல்லாம் காட்டி அதுகளை முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மத்தியானம் வீட்டில் அவங்களுக்கு பிரியாணி பண்ணி மட்டன் கிரேவி வச்சு எல்லா வேலையும் முடித்து திருப்பி சாயங்காலம் என்ன பண்ணால் ஐயா கோயிலுக்கு போகிறதுக்காண்டி பணியாரம்லாம் மாவு காட்டி பணியாரம் சுட்டி கூடையில் அடைஞ்சி கோயிலுக்கு கொண்டு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் நேற்று அமாவாசை அன்னைக்கு கோயில் அங்கே இருந்துட்டு கணக்கப்படி கோயில் சாமி நேற்று வீட்டில் நேற்று பூரா கொட்டுப்பட்ட மிளகாங்க அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் நேற்று பூரா கூட்டி எல்லாம் பண்ணி வீடாக வச்சுருப்பாங்க. அம்புடு குப்பை ஓடையாக போட்டிருந்தாங்க. அம்புடையும் கூட்டி பண்ணி செஞ்சு எல்லா வேலையும் முடித்து கடைசியில் ஒஸ்ன்னு உட்கார நேரத்தில் ஏன் முதல்ல சொல்லி பிடிச்சி, அம்மா நீங்கள் இன்றைக்கி தான் நாங்கள்லாம் லீவு, இன்றைக்கி எங்களுக்கு வெள்ளை பணியாரம் சுட்டு தாங்கன்னு சொல்லிச்சு. அடப்பாவிகளா, இது வேறு ஒரு தரமாகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி ஒரு காப்படியை வளர்க்கல அரிசியை ஊற போட்டு அதை வெள்ளை பணியாரம் சுட்டு அவங்களுக்கு சுட சுட வெள்ளை பணியாரத்தை வச்சு சட்னியை கார சட்னி வச்சா 7 மணி ஆகிப்போச்சு. 7 மணிக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி நம்ம இட்லியை வைக்கணுமே, அதுக்கு ஒரு பலகாரம் பண்ணணுமேனு சொல்லிட்டு உடனே இட்லியை தூக்கி சட்டியை தூக்கி வைங்கயான்னு சொல்லிட்டு இட்லியை தூக்கி வச்சு அவங்களுக்கு சாப்பாடை இட்லி சட்னி சாம்பார் வச்சு அந்த வெள்ளை பணியாரத்தை வச்சு சாப்பிடுங்கடான்ட்டு எல்லாரையும் புள்ள குட்டிகளுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெல்லாம் கம்முன்னு தூங்கியாச்சுங்க. மழை கொட்டு பிடிச்சி விடிஞ்சு வந்துச்சா 5 மணிக்கு ஏன் பிள்ளை சொல்லிச்சா, அம்மா இன்னைக்கு லீவாக இருக்குமோன்ட்டு 2-3:30 மணிக்கு பிடிச்ச மழை. நான் சொன்னேன் இன்னைக்கு லீவெல்லாம் இருக்காது பிள்ளை, உனக்கு ஸ்கூல் தான் அப்படின்ட்டு. அப்புறம் என் பிள்ளை சொல்லிச்சு இன்னைக்கு இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழையோட 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு பண்ணி ஒரு 6 மணிக்கு பஸ் ஏற்றி விட்டாச்சு. 6 மணிக்கு பஸ் ஏற்றி விட்டா ஸ்கூலை விட்டு இறங்கும் போது பிள்ளைக்கு அங்கே திருச்சி மாவட்டம் லீவு சொன்னால் திருப்பி அங்கேருந்து வா முடிஞ்சு போச்சு. அப்புறம் காலையில் நான் இட்லி எல்லாம் பண்ணி திருப்பி ஒரு சட்னி வச்சு காலை வேலையெல்லாம் முடிஞ்சு கடைக்கு வந்தேங்க. அப்புறம் பிள்ளையும் போய் பொன்னமராளனை கூட்டிகிட்டு அவங்கள விட்டு மத்தியானம் சாப்பாடு இனிமேல் தான் ரெடி பண்ணணும். மேடம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்படி தாங்க எனக்கு தீபாவளியிலேருந்து இந்த குழப்பம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் தீபாவளி சாரி ஒரு சாரி தான் கட்டியிருக்கேன். கோயில் போகும்போது இன்னொரு சாரி கட்டவே இல்லை. கண்டிப்பாக எப்போ கட்டுவேன் என்னென்னு தெரியல. ஆனால் நல்லபடியாக தீபாவளி போச்சு. பிள்ளைங்கள்லாம் போட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. அதுவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக தீபாவளி ஓடிட்டு இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.